நம் மக்கள் எதற்கு எதை பயன்படுத்த வேண்டுமோ அதற்கு அதை பயன்படுத்தாமல் வேறு ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துவார்கள். கிராமப்புறங்களில் ஒரு சில செய்கையை குறிக்கவும் அதன் மூலம் கருத்து சொல்லவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் நம் முன்னோர்கள் பழமொழிகளை சொல்லி வந்தனர். பழமொழி என்பது ஏதாவது ஒரு செய்கையை குறிக்கவோ ஒரு செயலுக்கு விளக்கம் தரவோ சொல்லப்படுகிறது. பழமொழிகள் அனுபவத்துடன் சேர்த்து அறிவுரையும் சொல்லும். வழக்காற்றில் இருக்கும் பல பழமொழிகளுக்கு அதற்குரிய அர்த்தங்கள் சொல்லப்படாமல் நாளடைவில் மருவி வேறு ஏதோ அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. அவ்வாறு சொல்லப்படும் சில பழமொழிகளின் சரியான விளக்கங்களை இங்கு பகிர்ந்துள்ளேன். ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும். பொருள்: மற்றவர்கள் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் உன் குழந்தை தானே வளர்ந்துவிடும். உண்மையான பொருள்: ஊரான் வீட்டு பிள்ளையாகிய உன் கர்ப்பிணி மனைவியை பாசத்துடன் ஊட்டி வளர்த்தால் அவள் வயிற்றில் இருக்கும் உன் குழந்தையும் ஆரோக்கியமாக தானே வளரும் என்பது உண்மையான பொருள். 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியனாவான். பொருள்: 1000 மக்களை நோயாளிகளை கொன்றவன் பாதி வைத்தியன். உண்மையான பொருள்: 1000 வேரை கொண்டவன் அரை வைத்தியனாவான். நோயை போக்க 1000 வேரை கொண்டு மருந்து கொடுப்பவன் அரை வைத்தியனாவான். தயவு செய்து இதை உங்கள் கர்ப்பிணி நண்பர்கள் மற்றும் தம்பதியினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். பழமொழிகளை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். அறிவை பரப்புங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். அறிவை பரப்புங்கள். உள்ளத்தை ஒளிரச் செய்யுங்கள்.